இன்னொன்று வீட்டில் காலையில் நடந்ததா அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போறாரு. ஆமா, இந்த இந்த மா.க. ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது. போய் பாப்பா என்னன்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குறாங்க. ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும். இப்ப இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டிருப்பாங்கிறாரு. இப்ப அண்ணனை தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி. இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம்? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? இது பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொல்லுவாங்கன்னா என்ன இருக்கு? அடிச்சு கொன்னதானே அஜித்த, அடிச்சு கொன்னதானே. அப்புறம் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லைன்றீங்களா, இல்ல காவல்துறை குறைவாக இருக்கிறதுனால அதை செயல்படுத்த முடியலையா, அது உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படலையா? காவல்துறை காவல்துறையா இல்ல, நீங்க தலைவர் கையில இருக்கணும். நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவங்க கையில, நீங்க கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேன்னா எப்படி? காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு இயங்குதான் பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியில ஒரு படையற்குரிய தலைவரை விமானம் கூட்டி போனாங்க. பார்த்துக்கலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மா.க. ஸ்டாலின் பிரச்சனைக்கு அருள் புகார் அளிக்க போன போது என்னன்னு போய் பார்க்கலாம்னு போன இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குறாங்க. ஏற்கனவே ஆம்ஸ்டாங்கோட கொலை, இப்ப கொஞ்சம் தவறு இருந்தா என்ன கொன்னு இருப்பாங்கன்னு சொல்றாரு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குறாங்க. இப்படி தலைவர்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு. தலைமை காவல்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு முன்பே நடக்குதுன்னா அப்போ சாதாரண மக்கள் எப்படி வாழ்றது? இதுல எங்க சட்டம் இருக்கு, எங்க ஒழுங்கு இருக்கு? பாதுகாக்க வேண்டிய காவலர்களை அடிச்சு கொள்றாங்கன்னா எப்படி? அப்படித்தானே அஜித்துக்கு நடந்தது. தலைவர்கள் கையில காவல்துறை இருக்கணும். நீங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி கொள்ளக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திருடுறானேனா எப்படி? காவல்துறை முதல்ல அவரோட கட்டுப்பாட்டுல இயங்குதான்னு பாருங்கன்னு சீமான் செய்தியாளர் சந்திப்பில் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியதற்கு காட்டமாக பேசிய நிலையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை தாக்கிய வழக்கில் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி நேற்று நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் தற்போது இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு காரணமாக சென்னை ஸ்டாலின் மருத்துவமனையில் மூர்த்தி அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அவரது தரப்பு கூறுகையில், மூர்த்திக்கு பல்வேறு ஸ்கேன்கள் எடுக்கப்பட்டது. தற்போது அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி கைது நடவடிக்கைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார்.